கேரளா ஸ்டைல் ஒழிச்சுட்டான் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போது இதில் வந்துட்டு வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வேக போட்டுக்கலாம். இதோ போட்டுட்டேன். ஸோ நான் ஆன் பண்ணிடுறேன். நான் இன்றைக்கி இண்டக்ஷனில் வைக்கிறேன். புளிப்புக்காக நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா என்கிட்ட மாங்காய் நிறைய இருக்கிறதுனால மாங்காவே போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் மாங்காய் தான் போட போகிறேன் புளிப்புக்கு. இப்போது இதுக்கான பேஸ்ட்டுக்கான இதுவும் நம்ம அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு அந்த வேகும் போதே 2 பச்சை மிளகா கீரி போட்டிருந்தேன். இப்போ அரைப்புலையும் நான் சேர்க்குறேன். இல்லை ஜீரகமும் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி அரைப்புலேயே போட்டுக்கலாம். காய் பாதிக்கு மேலே வெந்திருக்கு, அதனால் கல்லுப்பு நான் போடுறேன். ஒரு அரை மூடி தேங்காய் துருணவும் இதில் போட்டுருக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி திக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அதை போட்டுடலாம். இண்டக்ஷனில் நான் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், தேங்காய் அரைச்சது இதில் போட்டாச்சு. ஒரு சின்ன கொதி வந்தாலே போதும், ஏன்னா தேங்காய் டேஸ்ட் மாறும். அதனால் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். இது கூட நான் இப்போ தயிரும் சேர்த்துக்கிறேன். அவங்களுடைய புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி புளிப்புக்காக தக்காளி 1 மாங்காவும் போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். ஸோ அரை மூடி தேங்காய் துருவி வச்சது இதை பேஸ்ட் ஆக்கி போட்டிருக்கு. அது இல்லாமல் வெள்ளரிக்காய் வந்து கேரளா வெள்ளரிக்காய் நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வீடியோ காமிக்க விட்டு போச்சு. ஸோ நான் அதை வந்து ஒரு பிக் எடுத்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ தம்ப்நெயிலில் போட்டு விடுறேன். ஸோ அந்த வெள்ளரிக்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாடு ஸ்டைல் அங்கே கிடைக்கிற வெள்ளரிக்காயிலையும் பண்ணலாம். இது நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை விட இந்த இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தேவையான தண்ணி இப்போவே விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே தண்ணி விட்டால் நல்லா இருக்காது. ஒரு கொதி வந்ததும் நம்ம நிறுத்திடலாம். கிட்டத்தட்ட ரசம் மாதிரி தான், லைட்டாக அந்த கொதிக்க வர்ற டைமில் நிறுத்தணும். இல்லைன்னா அந்த தயிரும் அந்த தேங்காயோடைய அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு உங்களுக்கு திரியாகும். ஸோ அப்படி இல்லாமல் நிறுத்திக்கணும். இனி இதை வந்து தாளித்து கொட்டி இறக்கிக்க வேண்டியதுதான். ஆக்சுவலாக இது வந்து கேரளா ஸ்டைல் மோர் கறி, இது ஒழிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி விருப்பப்படி இந்த காய் சைஸ் எல்லாமே வந்து கண்டித்து போட்டுக்கலாம். இங்கே வந்துட்டு பெருசாக தான் கண்டிப்பாங்க, அதனால் பெருசாக கண்டித்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு கொதி வர டைம் ஆச்சது. நான் இப்போ இதை நிறுத்துகிறேன். தாளிப்புக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். வேப்பிலை, காஞ்ச மிளகாய். ஸோ தாளித்து கொட்டியாச்சு. தமிழ்நாடு ஸ்டைல் மாதிரி மோர்கறியில் வந்துட்டு அவங்க பருப்பு அரைக்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் தான். இதோட அரைப்பு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இதில் பூண்டு போட மாட்டாங்க. தோரன் அப்படி இல்லைன்னா அவியலுக்கு தான் அவங்க வந்துட்டு பூண்டு போட்டு அரைப்பாங்க. ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கேரளா ஸ்டைல் ஒழிச்சுட்டான் ரெடி.